என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலை வேளையில் தருகிறார்கள் என்றால், அன்று முழுவதும் மாணவர்களாகட்டும், தொழிலாளராகட்டும், அரசாங்க அதிகாரிகளாகட்டும், காலையில் அவர்கள் வேலையை தொடங்க வேண்டும், சுறுசுறுப்பாக தொட வேண்டும், சாயங்காலம் வரைக்கும் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் எந்த தங்கு தடையும் இருக்கக்கூடாது. பல்வேறு அதிலே குழப்பங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் இவைகளெல்லாம் வரும். அவைகளெல்லாம் சமாளிக்கக்கூடிய தன்மை நமக்கு வர வேண்டும். ஆகவே தான் காலையிலே இந்த ஆசனத்தை செய்தால் அவைகளெல்லாம் எதையும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வந்துவிடுகிறது. அதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு திருப்பூரில் இருந்து மாவட்ட யோகாசன தலைவர் திரு ரவி அவர்கள் மாணவர்களை அற்புதமாக வளைத்து முறித்து இங்கே கூட்டி வந்திருக்கிறார்கள். அவளே ஹரிதா 4வது வகுப்பு, சகஸ்ரா 7வது வகுப்பு, வஞ்சிகாவியா 3வது வகுப்பு, ஹரிதா ஃப்ரண்ட்லைன் மில்லினியம் சிபிஎஸ்இ திருப்பூரிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். சகஸ்ராவும் வஞ்சிகாவியாவும் சுப்பையா சென்ட்ரல் சிபிஎஸ்இ திருப்பூரில் படித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சக்கரபந்த ஆசனத்தை அவர்கள் செய்யப் போகிறார்கள். என்மை மாணவர்களே, நீங்கள் சக்கரபந்த ஆசனத்தை மெதுவாக எழுந்து செய்யுங்கள், பார்க்கலாம். மெதுவாக அமைதியாக செய்ய வேண்டும். சக்கரபந்த ஆசனம், சக்கரம் ஆசனம் செய்வது கடினம். அது காலை பிடித்து கொண்டு சக்கராசனம் செய்வது கடினம். அதின் தலையை கொண்டு வந்து காலின் இடுக்குள்ளே கொண்டு வந்து முன்னால் பார்ப்பது என்பது மிக மிக கடினம். முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, பந்துக்கிண்ணம் முட்டு வளைக்கப்படுகிறது, கால் முட்டு வளைக்கப்படுகிறது. பாருங்கள், எத்தனை உறுப்புகள், ஜீரணக்கருவிகள் செம்மையாக வேலை செய்யும். முதுகெலும்பு வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் இரத்த ஓட்டமானது உள்ளங்காலிலிருந்து தலைப்பகுதி வரைக்கும் சரியாக இயக்கப்படும். இருதயம் சரியாக வேலை செய்யும், நுரையீரல் சரியாக வேலை செய்யும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியாக வேலை செய்யும். மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். எழுந்திருங்கள். மெதுவாக, அவசரப்படாமல் செய்யுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அந்த நிலையில் இன்றைக்கு திருப்பூரில் இருந்து வந்து நமக்கு அற்புதமான ஆசனங்களை செய்திருக்கிறார்கள். இதை பார்த்தாவது நீங்கள் இதை பார்க்கின்ற பெரியோர்கள், பள்ளி தாளாளர்கள், மாணவர்கள் இவர்களை பார்த்தாவது அனுதினமும் நாம் தினமும் பள்ளியில் தனியாக ஆசிரியர்களை போட்டு மாணவர்களை யோகாசனம் செய்ய வச்சு இந்த எதிர்கால செல்வங்களை மக்களுக்கும் நாட்டிற்கும் சேவை செய்வதற்காக நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.